நீங்க வந்து ஏன் ட்ராக் மாறுனீங்க? ஹீரோயினா வந்து நீங்க எதுக்கு வை டிட் யூ கோ இன் ஃபார் டான்ஸ்? நான் ஹீரோயினா கிளிக் ஆகல. ஹீரோயின் கிடையாதுடா. ஹீரோயினா எனக்கு கிளிக் ஆகல. படம் ஓடல. அதுதான் லக்குன்றது. படம் ஓடணும். 32 படம் பண்ணியிருக்கேன் நான் ஹீரோயினா. இங்கே பஞ்சகல்யாணின்ற படம் பெரிய ஹிட். வேற ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. அந்த படம் வந்து தெலுங்குல நான் பண்ண ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன. சந்திரமோகன் சார் ஹீரோ, அவ்வளோ பெரிய ஹீரோ. அந்த படம் எனக்கு ஃப்ளாப். கன்னடத்தில் 3 படம் பண்ணால் அதுவும் பெருசாக ஓடல எனக்கு. தமிழ்லையும் பெருசாக ஓடல, மலையாளத்துலேயும் பெருசாக. ஸோ எந்த லாங்குவேஜ் திரும்பினாலும் எனக்கு பெருசாக போகாததுனால இட் வாஸ் பெருசாக இல்லை. ஒரு 6-7 மந்த்ஸ் கேப். எனக்கு படங்களே இல்லாமல் ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே சும்மாவே இருந்தேன். அப்போது எனக்கு வில்லியம்ஸ் சார் இருக்கார் இல்லைங்களா, கேமராமேன் வில்லியம்ஸ் சார், சாந்தி வில்லியம்ஸ் அவங்க. அவரே கேமராமேன், அவரே டைரக்டர். எவர்ஷைன் மூவிஸ் அவங்க. காளியாமர்தனம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்துட்டு 2 ஹீரோயின்ஸு. ஒன்று வந்து சத்யகலா, இன்னொன்று நான். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த சாங் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒண்ணுமே இல்லைண்ணா, நம்ம ஏவிஎம் கார்டன் பார்த்துருக்கல நீ, வீடு, அதுல ஒரு ஃபவுண்டன் இருக்குல்ல. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த ஃபவுண்டன் உள்ளே தான் ஒரு சாங் ஃபுல். அந்த ஃபவுண்டன் இருக்கும், சில்வர் கலர் லைட் எஃபெக்ட், ரகு மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஃபவுண்டன் உள்ளே தான் அந்த சாங். அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா சாங்ஸு, கேரக்டர், வில்லி, ஹீரோயினும் வந்தது, கேரக்டரும் வந்தது, எல்லாமே வந்தது. அங்கே தான் எனக்கு லக் ஸ்டார்ட் ஆச்சு.